வணக்கம். சிக்ஸ்த் கப் லோடிங். சிக்ஸ்த் கப் லோடிங் அப்படின்னா யாருக்கு? ஐபிஎல் 2026 மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டு பேருமே ஆல்ரெடி 5 சாம்பியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதில் சிக்ஸ்த் கப் லோடிங் இந்த வருஷம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அது எந்த டீமுக்கு அதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் வீடியோ போடுறோம். ஸோ எல்லாருமே நம்பிட்டு இருப்பீங்க நம்ம சென்னையில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு. ஆக்சுவலி நான் சென்னை சப்போர்ட்டர் இல்லை. ஸோ சென்னை டீம் அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். கம்மிங் டு மும்பை டீம். மும்பை இந்தியன்ஸ் கடப்பாறை டீம், கடப்பாறை பேட்டிங் லைனர், பும்ரா பவுலிங்கில் இப்படி ஏகப்பட்ட ப்ளஸஸ். அதுவும் இந்த தடவை 2026 மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பார்த்து ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா டீமுமே முடிவு பண்ணிட்டாங்க இந்த டீமு ஃபஸ்ட்டு 2 பொசிஷனில் தான் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு மும்பை டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இப்போ மும்பையோட ஸ்குவாடை பார்ப்போம். மும்பையோட ஸ்குவாடை பார்க்கணுன்னா லாஸ்ட் இயர் ஸ்குவாடை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ரிட்டைன் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் ட்ரேடில் போய் அவங்க ட்ரேட் பண்ண பிளேயர்ஸு சர்ஃபேன் ருதர்ஃபோர்டு, மயக் மார்க்கண்டே, சர்துல் தாக்கூர், அந்த மாதிரி பிளேயர்ஸு. அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷனில் எடுத்த டிகாக்கு, அப்புறம் லோக்கல் பிளேயர்ஸ். ஸோ இப்படி அவங்க டீம் வந்து ஒரு செட்டப்பில் இருக்குது. இதில் ஸ்குவாடை நம்ம வந்து வெளியே எடுத்தோம்னா ஸ்குவாடு 12 பிளேயர்ஸ் ஸ்குவாட் எடுத்தோம்னா இப்போ அர்சாபாவில் ஒரு ஸ்குவாடு சொல்லியிருக்காரு. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வேறு மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வேறு சேனலில் வேறு மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்மளுடைய எம்ஐ ஃபேமிலி, நான் எம்ஐ ஃபேமிலியில் ஒரு ஆள் தான். ஸோ எம்ஐ ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனா எம்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் ஒரு டீமை சொல்கிறேன். இது நான் ஒரு டீமை சொல்கிறதுங்கிறத நான் சில சஜஷன்ஸை சொல்கிறேன். ஓகே, லிசன். இப்போது நம்பர் 1 and 2 ரோஹித் அண்ட் டீகா, 3 திலக் வர்மா, 4 சூரியகுமார் யாதவ், 5 ஹார்திக் பாண்டியா, 6 வில்ஜாக்ஸ் ஆர் சர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், 7 நமந்தீர், 8 மிச்சல் சாண்ட்னர், 9 தீபக் சாகர், 10 ட்ரெண்ட் போல்ட், 11 பூம், 12 இம்பேக்ட் பிளேயர் மயக் மார்க்கண்டே, முகமது இசார், ஆர் அஸ்வினி குமார், சர்துல் தாக்கூர், எனிவன். இது 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 ஒரு மாதிரி செட்டப். இது வந்து உங்களுக்கு பக்காவான செட்டப். இது ஓகேவா? பேட்டிங் இருக்குது, பவுலிங் இருக்குது, பேட்டிங் டெப்த் இருக்குது. நம்பர் 8 சாண்ட்னர் வராது. ஸோ பேட்டிங் டெப்த் இருக்குது. பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பூம்போ ப்ளஸ் போல்ட்டு ப்ளஸ் தீபக் சாகர் ப்ளஸ் ஹார்திக் பாண்டியா, 4 சீமர் இருக்காங்க. மிச்சல் சாண்ட்னர், வில் ஜாக்ஸு ப்ளஸ் 12th இம்பேக்ட் பிளேயராக மயக் மார்க்கெட் எடுத்தோம்னா 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ திஸ் டீம் வந்து டோட்டலி ஷூட்டபுள் டீம். பட் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் இங்கே அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, அல்லா கஜன்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஸ்பின் போர்டர், ஆப்கானிஸ்தான் ஸ்பின் போர்டர். அவர் போன வருஷம் ஃபுல்லாக இன்ஜூரியில் இருந்தார். இப்போது ரெக்கவர் ஆகி வந்துட்டார் ஃபுல் ஃபிட்டாக. ஸோ அவருக்கு டீமில் இடம் கிடைக்கும். அப்படி அவர் டீமில் கொண்டு வந்தால் மிச்சல் சாண்ட்னரை ட்ராப் பண்ணணும். எப்படி மிச்சல் சாண்ட்னரை ட்ராப் பண்ணுவீங்க? அதாவது வேர்ல்டு கப்பில் T20 சமீபத்தில் நடந்த T20 வேர்ல்டு கப்பில் தன்னோட டீமை ஃபைனலுக்கு கூப்பிட்டு வந்த ஒரு கேப்டன், ரன்னர் அப் டீம், நியூசிலாந்து டீமோட கேப்டன், மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் இந்த T20 2026 வேர்ல்டு கப்பு. அது தவிர பேட்டிங்லேயும் எக்ஸ்ட்ரானரியாக கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பிளேயர் மிச்சல் சாண்ட்னர். ஸோ மிச்சல் சாண்ட்னரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அல்லா கஜன்ஃபரை கொண்டு வந்துருங்களா? இல்லை ட்ரெண்ட் போல்ட்டு ரொம்ப நாளாக ஆடலை. ஸோ ரொம்ப நாளாக ஆடாதவரை ட்ரெண்ட் போல்ட் ட்ரை பண்ணாமல் நீங்கள் அல்லா கஜன்ஃபரை கொண்டு வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு சீமர், சர்துல் தாக்கூரோ, அஸ்வினி குமாரோ, முகமது இசார், லெஃப்ட் ஆர்ம் சீமரோ யாரோ ஒருத்தர் நீங்கள் கொண்டு வரீங்களா? அது எனக்கு அது ஒரு ஆப்ஷன். ஓகே, ஆனால் என்ன கேட்டிங்கன்னா என்னோடய டீம் நான் எப்படி சொல்லுவேன், நான் என்னுடைய எம்ஏ ஃபேமிலி நான் சஜஸ்ட் பண்ணுற டீம் எப்படின்னா, ஆப்ஷன் 1 எப்படின்னா டிகாக், ரோஹித் சர்மா. நான் ஏன் டிகாக் இருக்குன்னு சொல்கிறேன்னா ரிசல்ட்டுன்னு சொல்லாமல் வான்கடையை பிச்சு டிகாக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். வேர்ல்டு கப்போட ஆரம்பத்தில் டிகாக் நல்லா ஃபார்மில் இருந்தார். ப்ளஸ் டிகாக் வந்து மும்பை டீமுக்கு நல்லா பண்ணுவார்னு நம்புகிறேன். ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிளே ஆஃப் அண்ட் ஃபைனலில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டிகாக்குடைய எக்ஸ்பீரியன்ஸு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ டீகாக் அண்ட் ரோஹித் ஓப்பன் என்னுடைய ஐடியாவில் 1 டவுன் வில்ஜாக்ஸ். இங்கிலாந்துக்கு ஃபினிஷர் ஆடுற வில்ஜாக்ஸை 1 டவுனில் வில்ஜாக்ஸை கொண்டு வரலாம். நான் 1 டவுனில் வில்ஜாக்ஸ் இல்லை திலக்குவர்மா 2 பேரில் ஒருத்தர் கொண்டு வரலாம். 1 and 6 திலக்குவர்மாவும் வில்ஜாக்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சூர்யா 5 அதாவது 4 சூர்யா 5 ஆர்டிக்கு ப்ளஸ் 7 நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேவா? அங்கே வந்து நீங்கள் சர்ஃபர் கூட ஒன்று கொண்டு வரேன் நமக்கு இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரேங்கிற குளறுக்கு கிரியேட் பண்ணாலும் நமக்கு இதை 7 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 8 மிச்சர் சாண்டர் வாக்கிடும் 9, 10, 11 பும்ரா 9, 10 இதில் தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட் இவங்க 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டார்டிங் வித் டெப்த் இவங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்ல மூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹார்திக் பாண்டியாவும் மைலேஜ் தேவைனாலும் என்ன யோசிக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு நல்ல ஆப்ஷன். இல்லை இதில் நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, ஏன்னா மும்பை டீம் எப்படி வேணாலும் மாற்றி போடலாம்.